அண்ணே நல்ல ஆள நீங்கள் இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலைன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தால் நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து இலங்கை எம்பி தெரிவித்த கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களை போன்றவர்களால் தான் எங்களுடைய தமிழீழம் மீண்டும் அழிகிறது. இந்த பாராளுமன்றத்திலே முதுகெலும்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிலே கதைப்பவன் இருந்தால், அவன் தன்னுடைய தாயினுடைய பாலைத்தான் குடிப்பவனாக இருந்தால் என்னோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தமிழீழ தேசியம் தொடர்பாக கதைக்கலாம். ஆனால் இது வழி, இது ஒருவனின் வழி இல்லை, ஒருத்தியின் வழி இல்லை. இசை பிரியா மட்டுமில்லை, 1000 இசை பிரியாக்கள் புதைக்கப்பட்ட மண்ணிலே என்று புத்தக கோயில்கள் கட்டப்படுகிறது. எங்களுடைய வழிகளை எவனுமே கேட்பதற்கு தயாராக இல்லை. இங்கே காட்டி கொடுக்கிறோம், பெத்த தாயை காட்டி கொடுக்கிறோம், தங்கையை காட்டி கொடுக்கிறோம், அக்காவை காட்டி கொடுக்கிறோம், ஒரு தமிழ் இனத்தை காட்டி கொடுக்கிறோம். ஒரு காட்டி கொடுக்கின்ற இனத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது சிதைக்கப்பட்ட ஒரு இனத்தில் இருந்து உங்களிடம் கேட்கிறேன், மறுபடியும் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் அதற்குரிய அரசியலை என்னை செய்ய விடுங்கள். ஒரு விடயம், நான் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார், அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கதைச்சிருந்தார். அண்ணே நல்ல ஆள நீங்கள் இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலைன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தால் நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல ஆளம் நீ இப்போது இந்தியாவில். ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே, சுற்றுப்பட்டா நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனால் இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள், திரள்நிதி வரும், வேண்டு சாப்பிடு, தின், மலம் களி, அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. எனக்கு வலிக்குது, என் அம்மா சாத்திருப்பா, என்னுடைய தந்தை இறந்திருக்கிறார், என்னுடைய தாய் இறந்திருக்கிறார், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு வலியடா விற்காத. அவ்வளவுதான் உன்னோட கேட்கிறேன். தாராளமாக திரள்நிதி வேண்டுக் கொள்ளு, உன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளு, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த விடயத்தை நான் சிங்களத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்பே ஜனதாவிட கக்கியான சிங்கள ஜனதாவிட மெச்சரால திமளிக்கதாகிறா சிங்களிக்கியான கருணாகலஹாண்ட பிரபாகரங்கே பிந்தூர புச்சலா எளிய சீந்தால விடன்ன. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.